அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்ட தலைப்பு நம்பிக்கையுடன். பா விஜய் எழுதியிருக்காரு. அவருடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக நம்பிக்கையுடன் கவிதை காணப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருக்கும் தன்னம்பிக்கைங்கிறது அவசியம் வேணும். அதை உணர்ந்து இந்த கவிதை அவர் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதனுக்கும் தன்னம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதை ஒவ்வொருத்தனும் அடிப்படை காரணங்களோடு அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்றாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை கண்டிப்பாக வெளியில் வரணும். அது எந்தவித மாற்றம் இல்லாமல் எந்தவித துன்பம் இல்லாமல் வெளிவரணும் அப்படிங்கிறது அவருடைய கவிதையில் நல்லாவே தெரியுது. அந்த வகையில் தன்னம்பிக்கை சார்ந்த கவிதை நமக்கு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். அந்த பாடத்திட்டத்தில் இப்போ அந்த கவிதையை பார்க்க போகிறோம். அவரை பற்றியான ஒரு முன்னோட்டம். கவிஞர் பா விஜய் 1974ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்தார். இவர் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார். இதுவரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியுள்ளார். இவருக்கு முன்னாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் வித்தக கவிஞர் என்ற பட்டமும் வழங்கி பாராட்டியுள்ளார். கவிஞர் வாலி தனது கலையுலக வாரிசாக இவரை அறிவித்து பெருமை அளித்துள்ளார். இந்த சிற்பிக்குள் நந்தவனத்து நட்சத்திரங்கள், உடைந்த நிலாக்கள், கண்ணாடி கல்வெட்டுக்கள் போன்றவை இவரது கவி திறமையை புலப்படுத்தும் படைப்புகளாகும். இவரது கவி திறமையை புலப்படுத்தும் படைப்புகளாக 2004ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதையும் அவர் பெற்றுள்ளார். தமிழ்மொழி, பெண்ணியம், சூழலியல் குறித்த பொருண்மையை தம் கவிதைகளில் உணர்த்தி வரும் இவர் மனிதனுடைய வெற்றிக்கு வழிகாட்டியாக தன்னம்பிக்கையின் நிலைப்பாட்டை சமுதாயத்திற்கு உணர்த்துவதில் வல்லவராக திகழ்ந்து வருகிறார். இயல்பாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஊக்கம் தரணும் அல்லது ஏதாவது உதவணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த விதத்திலானாலும் உதவலாம். அது இவர் தன்னுடைய கவிதை மூலமாக தன்னுடைய மனிதர்களுக்கு நிறைய வழிகாட்டுறாரு. இதோடைய விளிம்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை உள்ள மனிதனே வாழ்வில் உயர்வான். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தை இந்த கவிதை மூலமாக அவர் உணர்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் தன்னம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் இயல்பாக இந்த உசேன் போல்ட்னு நீங்கள் அத்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் குறைஞ்சது ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் கலந்துருப்பாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சி ஓடுவார். அதே மாதிரி அவர் தான் ஜெயிப்பார். அவருடைய ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே உடைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு மனிதர் யாருன்னா உசேன் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் தன்னம்பிக்கைங்கிறது அவசியம் அப்படிங்கிற விஷயத்த அவர் புலப்படுத்துகிறாரு. அதோட முதல் வரி பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்பிக்கையுடன் காற்று மோதி காயங்கள் வராது. என்னைக்காவது காற்று மோதி நமக்கு காயம் வந்திருக்கா அவன் பார்த்தோம்னா இல்லை. அதே மாதிரி வேதனை தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு வெற்றி அடையும் பொழுது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தோல்வியை நீ சந்திச்சிருக்கணும். அப்போ தான் நீ மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அல்லது மிகப்பெரிய ஒரு பலத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் புலப்படுத்துகிறார். அதை பாருங்கள், வேதனை தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் நீ வெற்றி அடைய முடியாது. அதனால் தோல்வி வந்துச்சுன்னா அதை கண்டு துவண்டு போகாமல் அதை நோக்கி போனீன்னா கண்டிப்பாக நீ வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்த அழகாக பதிவு பண்ணுறாரு. ஒரு மனிதன் கீழே விழுந்தானா உடனே எந்திரிப்பான். அப்படியே விழ போகிறது அப்படியே கடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு முறையும் விழும் பொழுதும் உனக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை என்ன பண்ணால் அதை பெரிதாக்கி அதை வெற்றி பாதையை உண்டாக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் அழகாக சொல்கிறாரு. அதை தான் அவர் இன்னமும் சூப்பராக பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா, காற்று மோதி காயங்கள் வராது. ஒரு காற்று மோதினுச்சுன்னா உனக்கு எப்படி காயங்கள், புயல் மோதினா காயம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புயல் மோதுனா காயம் வரும். ஆனால் ஒரு காற்றோ தென்றல் காற்றோ உன் மேலே பட்டுச்சுன்னா அது காயம் வராது. அது என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும், ரசிக்க தோணும், அனுபவிக்க தோணும். அதே போல தான் உனக்கு வரும் தோல்விகளையும் எப்படி காற்று மோதி உனக்கு காயங்கள் வராதோ அதே மாதிரி
தோல்வி இல்லாமல் வெற்றி வராது, அதாவது தோல்வியை கண்டு நீ பயந்து போகாத, உன் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக உண்டு, அந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் யாருன்னா விஜய் ஆவார். நன்றி.